வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கல்வியும் மருத்துவமும் திமுகவின் இரு கண்கள், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெகிழ்ச்சி. PM கிசான் திட்டத்தின் கீழ் நிதி விடுப்பு, பிரதமர் மோடி அறிவிப்பு. இந்தியாவில் வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்க நிதி பயன்படுத்தப்படவில்லை, ஒன்றிய நிதி அமைச்சகம் விளக்கம். 76 கோடி மதிப்பீட்டில் புதிய கூட்டு குடிநீர் திட்ட பணிகள், அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் அமைச்சர் KN நேரு. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். கல்வியும் மருத்துவமும் தான் திமுக அரசின் 2 கண்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் போது பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் முதல்வர் மருந்தகம் திட்டம் தொடங்கப்படும் என அறிவித்திருந்தார். அதன்படி இன்று தமிழகத்தின் 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகம் திட்டத்தை சென்னை தியாகராய நகரில் காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனை அடுத்து மதுரையில் 51 இடங்களில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் முதல்வர் மருந்தகத்தை திறந்து வைத்தனர். அப்போது மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மேயர் இந்திராணி ஆகியோர் பங்கேற்றனர். இந்த மருந்தகங்களில் குறைந்த விலையில் ஜெனரிக் மற்றும் பிற மருந்து மாத்திரைகள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனியார் மருந்தகங்களில் 70 ரூபாய்க்கு கிடைக்கும் மருந்துகள் இங்கு 11 ரூபாய்க்கு மட்டுமே கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் பேசிய அவர், மக்கள் மீதான பொருளாதார சுமையை குறைக்கவே முதல்வர் மருந்தகங்களை திறக்க திட்டமிட்டதாகவும், நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்றவற்றிற்கான மருந்துகள் குறைந்த விலையில் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார். கடந்த ஆகஸ்ட் 15 விடுதலை நாள் நிகழ்ச்சி கோட்டையிலே நடைபெற்ற போது கொடியேற்றி உரையாற்றும் போது ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் முதல் கட்டமாக 1000 மருந்தகங்கள் திறக்கப்படும் என அறிவித்தேன். அந்த அறிவிப்பு இன்னைக்கு செயல்பாட்டுக்கு வர்றது பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நம்முடைய அரசு சாதாரண சாமானிய மக்களுக்கான அரசு என்பதற்கு அடையாளம்தான் இந்த முதல்வர் மருந்தக திட்டம். பொதுமக்கள் தங்களுக்கான மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியது நிலைய மாற்றணும், அவங்களுடைய சுமையை குறைக்கணும்னு இந்த மருந்தகங்களை நாங்கள் திறப்பதற்கு திட்டமிட்டோம். சுகர், பிபி என்று சொல்லப்படக்கூடிய நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புகளுக்கு தொடர்ந்து அதிக அளவு மருந்துகளை வாங்க வேண்டிய இருக்கிற காரணத்தால் அதிகமான செலவாகுதுன்னு பலரும் கவலைப்பட்ட காரணத்தினால இந்த மருந்தகங்களை திறக்க நாங்கள் திட்டமிட்டோம். PM கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 23,000 கோடியை பிரதமர் மோடி இன்று விடுவிக்கிறார். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள விவசாயிகளுக்காக கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் PM கிசான் எனப்படும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் 19வது தவணையாக சுமார் 10 கோடி விவசாயிகளுக்கு 23,000 கோடி ரூபாயை பிரதமர் மோடி இன்று விடுவிக்க உள்ளார். முன்னதாக 18வது தவணை தொகை விவசாயிகளின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு சுமார் 4 மாதங்கள் ஆகியுள்ள நிலையில் தற்போது 19வது தவணை விடுவிக்கப்பட இருப்பதால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதுவரை 3.46 லட்சம் கோடி விவசாயிகள் இந்த திட்டத்தில் பயன்பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்க அமெரிக்க நிதி பயன்படுத்தவில்லை என்று ஒன்றிய நிதி அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவில் வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்க அமெரிக்கா வழங்கி வந்த 182 கோடி நிதி உதவி நிறுத்த உள்ளதாக எலான் மஸ்க் தலைமையிலான செயல்திறன் துறை தெரிவித்திருந்தது. இந்த நடவடிக்கைகளை வரவேற்ற ட்ரம்ப், முன்னாள் அதிபர் பிடன் நிர்வாகம் 182 கோடி ரூபாய் ஒதுக்கியதாகவும் அங்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் அமெரிக்க நிதி உதவிகள் குறித்த வெள்ளை அறிக்கையை ஒன்றிய அரசு வெளியிட வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியிருந்தது. இந்நிலையில் ஒன்றிய நிதி அமைச்சகம் வெளியிட்ட 2023-2024 ஆண்டிற்கான அறிக்கையில்
ஒன்றிய அரசுடன் இணைந்து அமெரிக்க அமைப்பு வழங்கிய 6490 கோடி நிதியில் 7 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த நிதியாண்டில் 825 கோடியை அந்த அமைப்பு விடுவித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளது. வேளாண்மை, உணவு பாதுகாப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு இந்த நிதி பயன்படுத்தப்பட்டதாக விளக்கம் அளித்துள்ளது. மேலும் இந்தியாவில் வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்க எந்த நிதியும் பயன்படுத்தப்படவில்லை என தெரிவித்துள்ளது. விருதுநகரில் 76 கோடி மதிப்பீட்டில் புதிய கூட்டு குடிநீர் திட்ட பணிகளுக்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். விருதுநகர் மாவட்ட நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் 76 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கூட்டு குடிநீர் திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு முன்னிலையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அடிக்கல் நாட்டி திட்ட பணிகளை துவக்கி வைத்தார். இதன் மூலம் 120 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதேபோல் 17 பாதாள சாக்கடை திட்டத்தின் கீழ் 1777.42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாளொன்றுக்கு 160.19 மில்லியன் லிட்டர் கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்யும் வகையில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பாதாள சாக்கடை திட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக தமிழ்நாடு முழுவதும் 7 கோடி மக்களுக்கு இந்த திட்டங்களுக்கு ஒரு நிறைவேற்றப்படுகிற திட்டங்கள் வந்தால் அனைத்து மக்களுக்குமே பாதுகாக்கப்பட்ட குடிநீர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சியில 5 ஆண்டு காலத்தில் வழங்கிவிடுவார் என்ற அந்த நற்செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதோடு மட்டுமல்ல, பாதாள சாக்கடை திட்டங்கள் மட்டுமல்ல, குடிநீர் திட்ட குழாய்கள் 40 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் முடிந்த திட்டங்கள். குழாய்கள் எல்லாம் சிறிதாக இருக்கிறது, மக்கள் தொகை பெருகிவிட்டது. குழாய்களை மாற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் அதே போல மக்கள் பிரதிநிதிகள் கேட்கிறார்கள். கழிவுநீராக இருந்தாலும் குடிநீராக இருந்தாலும் குழாய்கள் மாற்றப்பட வேண்டும் என்று. அப்படி வருகிற குழாய்கள் மாற்றப்படுவதற்காக நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிற திட்டம் 1652.35 கோடி ரூபாய்க்கு 56 கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு மறுசீரமைப்பு செய்வதற்காக நிதி தந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பிப்ரவரி 25ஆம் தேதி முதல் மார்ச் 1ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், இன்று தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் மாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனும் அறிவித்துள்ளது. அதேபோல் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. மேலும் தென் தமிழக கடலோர பகுதிகளான மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதேபோல் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டையில் 2.4 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட பணிகளை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொண்டகுப்பம், மருதம்பாக்கம் மற்றும் முகுந்தராயபுரம் ஆகிய பகுதிகளில் 2.4 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்ட பணிகளை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், MLA நந்தகுமார், மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், 48 கோடி மதிப்பீட்டில் ஆற்றுப்பாலம், மேல்பாடி ஆற்றுப்பாலம் ஆகிய பணிகள் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் தன்னுடைய சிறு வயது வறுமையையும் தன்னுடைய தாயின் இறப்பு பற்றியும் கூறியது காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது. எங்க அம்மாவுக்கு எங்களுக்கு 3 பம்பு செட், 2 மாசத்துக்கு ஒரு தடவை பில்லு வரும். ரொம்ப காஞ்சி போய் தண்ணி இல்லாத கூட தண்ணி கேட்டிருந்தான். 2 மாதத்துக்கு ஒரு தடவை பில்லு வந்தா எங்க அம்மா
ஒவ்வொரு நகையாக கழட்டி கொடுத்தாங்க. கடைசியில் நான் பச்சை பாசில் படிக்கிறேன். உங்கள் அம்மா சீரியஸ் லெட்டர் வருது, ஃபோன் வருது. ஓடி வந்து பார்த்தேன். எங்கள் அம்மா பணக்கார விட்டு பிறந்தவங்க, மேல்மாயில் பணையக்காரன்னா மிகப்பெரிய ஜமீன் மாதிரி தோன்றும். அவ்வளவு நகை போட்டிருந்த தாய் எல்லாத்தையும் இழந்து மூக்கில் காதில் எல்லாத்தையும் தொடப்பு குச்சியோடு செத்து போனான். அவளுக்கு பிறந்தவன் நான். என்ன மாதிரி எந்த தாயும் கண்ணீர் வெடிக்கக்கூடாது அப்படின்றதால நான் இதை உத்தரவு போடுறேன்னு சொன்னேன். அந்த உத்தரவு தான் இன்னைக்கு வரலையும் நீங்களாம் இலவச மின்சாரத்தை ஓட்டிக்கிட்டு துறைமுறை இல்லைன்னா இன்னைக்கு அது உங்களுக்கு இல்லை. ஆக அப்படி பல கதைகளை செய்துகிட்டு இருக்கோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரனிடம் இருந்து 20 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கோட்டூர்புரத்தை சேர்ந்த பிரியாணி கடைக்காரர் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அதன் பின்னர் சென்னை பள்ளிக்கரணை காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் வசிக்கும் பகுதியில் 7 வீடுகளில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. மேலும் அந்த பணத்தில்தான் சொகுசு கார் வாங்கியதாகவும் பிரியாணி கடை வந்ததாகவும் ஒப்புக்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து திருட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் அவரிடம் இருந்து 20 சவரன் நகைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். ஏற்கனவே 100 சவரன் நகைகள் கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 120 சவரன் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 நாட்கள் காவல் விசாரணை முடிந்த நிலையில் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். வேலூரில் அம்மா பிறந்த நாள் அன்று சின்னம்மா தலைமையில் ஒன்றிணைவோம் வாருங்கள் என அஇஅதிமுக தொண்டர்கள் ஒட்டிய சுவரொட்டி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அஇஅதிமுக தொண்டர்களே இன்னும் பொறுத்து இருக்க வேண்டாம், அம்மா பிறந்த நாள் அன்று சின்னம்மா தலைமையில் ஒன்றிணைவோம் வாருங்கள் என வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்கள் முழுவதும் அஇஅதிமுக கழக செயலாளர் ஜானகிராமன் தலைமையில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது. இதில் 5000த்திற்கும் மேற்பட்ட சுவரொட்டிகளை பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், அண்ணா சாலை உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அம்மாவின் எண்ணம் நிறைவேற வேண்டும் என்றால் பிளவுபட்ட அனைத்து அஇஅதிமுக தொண்டர்களும் ஒன்றிணைய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். வாகன பதிவு தொடர்பான ஆவணங்களை நேரில் வழங்குவது தொடர்பான கோரிக்கையை தமிழ்நாடு அரசு உடனடியாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கார் வியாபாரிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பில் இணைந்த கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்டோ கன்சல்டன்ட் மற்றும் டீலர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கோவை மாநில தலைவரும் ஒருங்கிணைப்பாளருமான PS சிவகுமார் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் சங்கத்தின் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாகன பதிவு சான்றிதழ்களை வாகன பிரிவு சட்டம் 430 படி நேரில் வழங்கும் முறையை பின்பற்ற வேண்டும் எனவும், தபாலில் சான்றிதழ்கள் அனுப்பப்படுவது குறித்து தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் போக்குவரத்து அலுவலகங்களில் எல்லா பணிகளிலும் கால தாமதம் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் விழாவின் சார்பாக, மாநிலத்தின் சார்பாக வைக்கிறோம். இன்னைக்கு ஆர்டிஓ அலுவலக பிரச்சனை தமிழகம் முழுவதும் வாகன வணிகர்கள் பெரிய பாதிப்பு. பாத்தீங்கன்னா ஆர்சி புக்க தபால் அனுப்புற முறை, இந்த தபால் அனுப்புற முறையினால மாச கணக்காவது புக்கு ஆர்சி புக்கு வர்றது. அது வழி இல்லாம ஒரு வாகனத்தை விற்பனை செய்யக்கூடிய ஓனர் அவர் ஒரு அவசரத்துல கடன் பிரச்சனையில இஎம்ஐ கட்ட முடியாத சூழ்நிலையில இங்க மாதிரி வியாபாரிகளுக்கு வாகனத்தை விற்பனை செய்யறாரு. அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஆர்சி புக்கு, என்ஓசி எல்லாமே எங்க கையில கொடுத்துட்றாங்க. நாங்க இதை எடுத்துட்டு போய் ஆர்டிஓ அலுவலகங்களை கொடுத்து ஹெச்பி கேன்சல் பண்ணி பெற்றுக்கொண்ட காலம் போய் இன்னைக்கு திருப்பி ஆர்சி ஓனருக்கு இந்த ஆர்சி புக் திரும்ப போகுது. அதனால
வாகன வணிகர்கள் பெரும் பாதிப்பு. பாத்தீங்கன்னா பணம் பூரா கொடுத்து வண்டியை வாங்கிட்டு திருப்பி பஞ்சாயத்து நடக்குது. இத நம்ம போக்குவரத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஐயா சிவசங்கர்கிட்ட சொல்லியிருக்கோம். பல மனுக்களாக ஆணையருக்கு பதிவு பண்ணியிருக்கோம். எங்களை நம்பி ஒரு 15,000 குடும்பங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க. 15,000 குடும்பம்னா பாத்துங்க, லட்சம் பேருக்கு மேலாக இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கோம். பழைய வாகனங்களை வாங்கி விற்பனை பண்றது. காரைக்காலில் செயல்பட்டு வரும் வேளாண் கல்லூரி மற்றும் இந்திய ஆராய்ச்சி தொழில் முனைவு துறைகளில் சிறந்து விளங்குவதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் உள்ள பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறை அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற தலைவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இக்கல்லூரியை முழுமையான பல்கலைக்கழகமாக மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் தேனி ஜெயக்குமார், குடிமை பொருள் மற்றும் நுகர்வோர் நலத்துறை அமைச்சர், சமூக முன்னேற்றத்தில் இந்த கல்லூரி மாணவர்கள் ஆற்றும் பங்கிற்கு, சமூக நலத்திற்காக அவர்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகளுக்கும் தனது பாராட்டுக்களை வெளிப்படுத்தினார். நெல்லை பாளையங்கோட்டை ரயில் நிலையம் அறிவிப்பு பலகையில் ஹிந்தி வார்த்தையை அடித்து தமிழ் வாழ்க என எழுதி திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய கல்விக் கொள்கை மூலம் முன்னோடி கல்வி திட்டத்தை அமல்படுத்தி ஹிந்தியை திணிக்க ஒன்றிய அரசு முயற்சித்து வருவதாக திமுகவினர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் முன்னோடி கொள்கையை ஏற்றால் மட்டுமே நிதி வழங்கப்படும் என ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியது பெரும் சர்ச்சைக்குள்ளானது. இந்நிலையில் நெல்லை மாவட்ட திமுக பொறியாளர் அணி சார்பில் பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் அறிவிப்பு பலகையில் இருந்த பாளையங்கோட்டை என ஹிந்தியில் எழுதப்பட்டிருந்த எழுத்துக்களை கருப்பு மையால் அழித்து தமிழ் வாழ்க என எழுதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வன்முறைகள் நிகழாமல் இருக்க 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. மயிலாடுதுறை மாயூரநாதர் கோவிலில் நாட்டியாஞ்சலி விழாவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாயூரநாதர் கோவிலில் சப்தஸ்வரங்கள் அறக்கட்டளை சார்பில் 19வது ஆண்டு மயூர நாட்டியாஞ்சலி தொடக்க விழா நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கோ ஸ்டாலின் கலந்து கொண்டு விழாவை தொடக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், 5 பெருங்காப்பியங்களில் முதலாவதான சிலப்பதிகாரம் நிகழ்த்த சிறப்புக்குரிய இந்த மண்ணில் இந்த நாட்டியாஞ்சலி நடைபெறுவது மிகவும் சிறப்புக்குரியது என்று நெகிழ்ச்சி அடைந்தார். அதன் பின்னர் ஆன்மீகம், கலைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டினார். இந்த நாட்டியாஞ்சலி இன்னும் 2 நாட்கள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூரில் மது போதையில் வடமாநில இளைஞர்கள் அரசு பேருந்து கண்ணாடியை உடைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பேருந்து நிலையம் அருகே குணசேகரன், பாலமுருகன், மதன், மாரி செல்வம் உள்ளிட்ட 5 பேரும் மது போதை இளைஞர்களும் 4 வடமாநில இளைஞர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. மேலும் அரசு பேருந்து கண்ணாடிகளை தாக்கி உடைத்துள்ளனர். இதில் தமிழக இளைஞர்கள் 4 பேர் படு காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 4 இளைஞர்களை பல்லடம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தங்கம் விலை இன்று அதிரடியாக உயர்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 64,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 10 ரூபாய் அதிகரித்து 8,055 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரித்து 108 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 1000 ரூபாய் அதிகரித்து 1,08,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இஸ்ரேலுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை ஹமாஸ் ஆயுத குழு ரத்து செய்துள்ளது. இஸ்ரேல் காசா இடையேயான போர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் நீடித்து வருகிறது. ஹமாஸ் பயங்கரவாதிகளை ஒழிப்பதற்காக காசாவை சுற்றி வளைத்து தாக்கி வரும் இஸ்ரேல்
பொதுமக்கள் குடியிருப்புகளின் மீதும் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் நேற்று உக்ரைன் மீது ஒரே நேரத்தில் 260 ட்ரோன்களை அனுப்பி ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த போரில் இதுவரையில் 46,000 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர். பல லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நாட்டை விட்டு வெளியேறி இடம்பெயர்ந்துள்ளனர். இதற்கிடையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பல்வேறு நாடுகள் ஒப்புதல் அளித்திருந்தது. இந்நிலையில் பாலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்யாத நிலையில் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் பாலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்யாதவரை இஸ்ரேலுடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட போவதில்லை என்று ஹமாஸ் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வியும் மருத்துவமும் திமுகவின் இரு கண்கள், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெகிழ்ச்சி. PM கிசான் திட்டத்தின் கீழ் நிதி விடுப்பு, பிரதமர் மோடி அறிவிப்பு. இந்தியாவில் வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்க நிதி பயன்படுத்தப்படவில்லை, ஒன்றிய நிதி அமைச்சகம் விளக்கம். 76 கோடி மதிப்பீட்டில் புதிய கூட்டு குடிநீர் திட்ட பணிகள், அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் அமைச்சர் KN நேரு. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.